தேங்காய் கடைசியாக போட்டால் போதும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் வதக்கிட்டேன். இந்த வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டால் எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியும் ஊற்றக்கூடாது, மசாலா கறியாமல் அப்படியே வதக்கணும். அடுப்பு ஃபுல் லோவில் வச்சுக்கணும். தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் வரவரன்னு இருந்தால் நீங்கள் என்ன வேணால் லைட்டாக ஊற்றிக்கணும். ஆக்சுவலாக இது எங்கள் அம்மாவோட டிஷ் தான். நான் சும்மா பிட்டு காப்பி எடுத்தேன். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுருவாமா? எல்லாத்தையும் போட்டுருவா. என்னென்னமோ சொல்கிறாங்க, நானும் சொல்கிறபடி செஞ்சிட்ருக்கேன். நல்லா மட்டும் வரல, அம்மாட்ட தான் எல்லாம் இருக்கு. புதினா வதங்கினதும் எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி, எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்ல, அப்படியே உள்ளே போட்டு இருங்க வரேன். அரைச்ச கிரேவியை போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, போதும் நினைக்கிறேன். தண்ணி போதும். எல்லாரும் என்னை ரொம்ப மன்னிச்சுக்கங்க. இது மட்டன் கிடையாது, நாட்டுக்கோழி. இப்போ நம்ம நாட்டுக்கோழியை உள்ளே போட்டுக்குவோம்.
நாட்டுக்கோழியாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தானேம்மா? ஏம்மா ஒரே ப்ரொசீஜர் தானே? எதுவாக இருந்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். எதை பண்ணால் இல்லை. ப்ராய்லருக்கும் இந்த மாதிரி பண்ணல. எங்கள் அம்மா ப்ராய்லருக்கும் இதே மாதிரி அரைச்சி வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மாமா, ஜட்ஜு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ குக்கரை மூடிடுவோம். டன். எத்தனை விசில்மா வர? 4 விசில் வரணுமாம்மா. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புல போட்ட நாட்டுக்கோழியை வச்சு வறுவல் செய்வோம். எப்பவுமே எங்கள் அம்மா அப்படி தான் செய்வோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்புல இருக்கிற சிக்கன் எடுத்து அப்படியே இதில் போட்டுருவோம். அம்மா இன்னைக்கு யாரும் எனக்கு சூனிய வச்சிட்டாங்க. ஆனால் யார் இல்லை, கருணா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் நல்லி எலும்பு சொன்னேன்ல, இந்த நல்லி எலும்பை பார்த்தாண்டா நான் மட்டன்னு நினைச்சிட்டேன். இங்க வர ஈர எடுத்தேன். இதான் இங்க வர, இது நல்லி எலும்புன்னு நினைச்சிட்டேன் நான். நீங்களே சொல்லுங்க, அது பார்க்க நல்லி எலும்பு மாதிரி தானே இருக்கு. கொஞ்சம் ஐயோ என்னடா இது, லைட்டா மிளகாய் தூள் நல்லா இன்னைக்கு குக்கர் என்னடா விசில் போட மாதிரி அதுக்கு இருக்கு. லைட்டா மல்லித்தூள், லைட்டா மஞ்சள் தூள். ஐயோ மஞ்சள் தூள் இது இல்லை. இப்பதான் சொன்னேன். சிக்கன் மசாலா. எக்ஸ்கியூஸ் மீ, வேற செஞ்ச சிக்கன் வேற. மசாலா லைட்டா எண்ணெய் என்ன கன்றாவி இந்த கலர் இருக்கு. மஞ்சள் தூள் கொட்டிருச்சே. வீடியோலயே சொல்லி இப்போ இது நல்லா வணங்கும். வெங்காயம் வதங்கி, பச்சை மிளகாய், தக்காளி. கொஞ்சம் உப்பு காணும். இது கலவா, இந்த வெங்காயம் தக்காளி கலவை மட்டும் இது போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்புல போட்ட கோழி எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கடுகு, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரைங்கிற நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணிடலாம்.
கோழிலாம் நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அதில் ஃப்ளாஷ் போட்டால் தான் நல்லா தெரியும். கட் பண்ணிடா. அவ்வளோதான், சண்டே லஞ்ச் முடிஞ்சு. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.